இன்றைக்கி நாங்கள் காரசாரமான டேஸ்டியான ஒரு யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் பிட்டு கொத்தோன்னு சாப்பிட போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆல்ரெடி எங்களோட அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்பிட்டு செய்து வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் இதுக்கு தேவையான நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஹோம்மேடாக அந்த டைம் ஹோமில் என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றனால கொஞ்சமாக லீக்ஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பமில்லை, ரம்பை இதெல்லாமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேங்க. இது கூடவே கத்திரிக்காவை நான் பொரிச்சும் வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பில் நாங்கள் அதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயிலை போட்டு அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதாங்க உள்ளி, அதை கொஞ்சம் அப்படியே சின்ன 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 பீஸாக அப்படியே கட் பண்ணி விட்டு அது ஒரு கோல்டன் ப்ரௌனில் வார நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெங்காயத்தை போட்டுட்டோங்க. வெங்காயம் நிறையவே நமக்கு டேஸ்ட்டையை மட்டும் கொடுக்கறது கிடையாது, நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ப்ரோட்டீன்ஸையுமே அது தருது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே. அப்புறமா இது லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நான் பச்சை மிளகாவை சேர்த்துட்டேன். பச்சை மிளகாவை சேர்த்து அந்த ஸ்பாட்டையும் நான் கருவேப்பமில்லையும் ரம்பையும் சேர்த்து அது கூடவே லீக்ஸும் சேர்த்துட்டேங்க. இது எல்லாமே ரொம்பவே நான் வதங்க விடலை. ஏன்னா ரொம்ப வதங்கி போகிறத விட ரொம்பவே ஒரு க்ரீன் தன்மை அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வச்சுட்டேன். பச்சை மிளகாய் ரொம்பவே பொரிய விடலைங்க. பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ண உடனே அதே மாதிரியே க்ரீனாகவே அது இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியே லீக்ஸை மல்லிப்பூவை தூவுற மாதிரி அப்படியே அள்ளி ஒரு தூவி விட்டுட்டு இது கூடவே நான் காரத்துக்காக கட்டத்தூள் சேர்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாமே சேர்த்து ஒரு வதக்கி அதுக்கு பிறகு நாங்கள் வச்சுருக்க பிட்டை தூக்கி போட்டு அப்படியே அங்கிட்ட ஒரு பிரட்டு இங்கிட்ட ஒரு பிரட்டு அப்படியே பிரட்டி பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு ஃபைனலி அப்படியே டேஸ்ட்டுக்கும் ஒரு ஃப்ளேவருக்கும் கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி ஒரு பிரட்டி பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி. என்ன யாழ்ப்பாண பிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் எங்களுக்கு அதை செய்ய தெரியலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ யாராவது யாழ்ப்பாண சைடில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாண பிட்டுக்கான ரெசிப்பியை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மறக்காதீங்க.